சில பேர் மட்டும் ஜெயிக்கணும்னு நம்ம உள் மனசு சொல்லிட்டே இருக்கோம். அவங்க ஜெயிச்சா அட்வான்டேஜ், அவங்க ஜெயிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்றது ஒன்று தோணும்னா அது அதர்வா சார். ஏன்னா அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த திரைப்படம் நைட்ல எல்லாம் மிட் நைட்ல எல்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். நமக்கே ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். என்ன அவ்வளோ பிரிஸ்கா வந்து நிற்பாரு, எந்த விதமான டிஸ்டர்பன்சஸ் இல்லை, கோபம் இல்லை, அப்படி நான் கண்டினியூவா நைட் ஷூட்டே போயிட்டே இருந்தோம். நான் ஒரு நாள் கேட்டேன், டயர்ட் ஆக மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்ப சொன்னார், நல்ல வார்த்தை அது, அவர் மறந்துட்டாரான்னு தெரியல, ஒரு 4 பசங்களோட டவுசர் போட்டு வந்து நான் போலீஸ் நீங்க மாட்டிப்பீங்க. அப்ப சொன்னாரு, சார் நடிக்கிறோம் சார், பிடிச்ச வேலை சார், பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சார், இதுல எப்படி சார் டயர்டா வருதுன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே டிஎன்ஏலையும் பார்த்தேன், அதே பிடிச்ச வேலையை டயர்டு இல்லாம அன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சோ அதே ஃப்ரெஷ்னஸோட வராரு. ஸோ அது இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சினிமாவுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கணும். அதனால டிஎன்ஏவோட வெற்றியை உண்மையிலேயே என்னுடைய சகோதரர்கள் திரு அதர்வா அவர்களும் சரி, நெல்சனும் சரி, திரு அம்பேத்கரும் சரி, அத்தனை பேரும் ஜெயிக்க வச்சவங்க எல்லாருக்கும், அதான் பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.